Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இது சாதம், சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இதை செய்யக்கூடிய நேரமும் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த சுவையான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடவே கடலைப்பருப்பு அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இது மூணும் நல்லா வந்து வாசனை வர்ற அளவுக்கு பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு பெரிய 5 பல் பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்கிறேன். பூண்டு வந்து சின்ன பல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 பல் பூண்டு கூட சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ இப்போது பூண்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 20 to 30% ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் அரிஞ்சு அதை வந்து குறுக்க அரிஞ்சிருக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொடியை நறுக்கி அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா பொடியை நறுக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து குக்காகவும் செய்யும். நல்லா வந்து வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தியாச்சு. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ தக்காளிக்கும் சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நம்ம வெங்காயம் சேர்த்தும் போது 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். மிளகாய் தூள் தான் வந்து காரத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து சுருண்டு வரணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ வெங்காயம் தக்காளி கூட அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. நம்ம சாதம் குக் பண்ணுறதுக்குள்ளவே நம்ம இதை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம அப்படியே இதை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சுருண்டு வந்துருச்சு. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். டோட்டலாகவே மேக்ஸிமம் டைமே பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம சாதம் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இது டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இது. நல்ல பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இதோட வாசனையே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முறை இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் சப்பாத்திக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.